Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல puff sleeve வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க இது லைனிங் மெட்டீரியல் வந்து நான் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதனுடைய உயரம் 4.5 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த ஃபோல்டிங் சைடுல இருந்து 3.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன். மேலேயும் கீழேயும் 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்து தான் பாருங்க, அதுக்கு அடுத்து 6 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நார்மல் ஸ்லீவ்னுடைய அகலம். 6 இன்ச் மார்க் பண்ணி அதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்காக நான் மார்க் பண்ணுறேன். இதையும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கடைசியாக நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மேலே இருந்து கீழே 2.5 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ஸ்லீவுக்கெல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம அந்த ஃபோல்டிங்லேருந்து 3.5 இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு நம்ம ஸ்லீவ் வந்து நார்மலாக வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ அது நான் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த 3.5 இன்ச்சில் இந்த மாதிரி நாச் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3.5 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைப்போம். அதுக்காக தான் இதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த லைனிங் வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான மெத்தட். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் மெயின் ஃபேப்ரிக்லேயும் நாச் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து இந்த ஸ்லீவ்னுடைய கீழ்ப்பக்கமும் மேலேயும் ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த பஃப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ப்ளீட்ஸ் வர மாதிரி இருக்கும். இது ஒரே பக்கமாக வர மாதிரி பஃப் ஸ்லீவ் தான் வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது. நான் இப்போ இந்த 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் சென்டரில் இருந்து 2 பக்கமும் 3.5 இன்ச்சுக்கு நான் நாச் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அந்த 3.5 இன்ச்சு நம்ம ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ ஸ்லீவ்னுடைய மேல் பக்கத்தில் நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சிட்ருக்கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்து நான் வந்து 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த நாச் வரைக்கும் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். பாருங்கள், இப்போது இதனுடைய இந்த ஸ்லீவ்னுடைய கீழ் பக்கத்தில் அதே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும். என்ன டைரக்ஷனில் நம்ம மேலே வச்சுருக்கோமோ அதே மாதிரி கீழேயும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். நம்ம மேலே ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறேன், அதுக்கு நேராக தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும்போது அந்த துணி தானாகவே வந்து உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கீழேயும் ப்ளீட்ஸ் வச்சு நம்ம பஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ஓகே, இப்போது நம்ம பஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதனுடைய கீழே பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த ப்ளூ கலர் துணியை 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்ட்ரெயிட் பீஸு. இதை ஒரு பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டே வரேன். ஓகே,
இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போது இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு இந்த துணியை அப்படி உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் துணி தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.